கடவுளே, நான் செத்து போறேன், செத்து போறேன், செத்து போறேன். திவ்யா, 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 என்னடி ஆச்சு? அக்கா, நான் சாக போறேன் அக்கா. இந்த அக்காவை விட்டு நீ போக போறியாடி? சேர்ந்து இருந்து என்ன பண்றதுக்கா? என்னத உன்னதுல வைக்க முடியுமா, உன்னத என்னதுல வைக்க முடியுமா? இப்ப என்னடி கஷ்டம் வந்துச்சு உனக்கு? என் கடாயில கரண்டி புடிச்சு குழம்பு வச்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? என் கடாய் துருப்பிடிச்சு போயிரும் போல இருக்குக்கா. அதுக்காடி நீ சாக போற? சமைக்க முடியாம காலி கடாயை வச்சுட்டு நான் என்ன பண்றதுக்கா? ஏண்டி, அப்படின்னா நான் எப்போ செத்து போயிருக்கணும். என் கடாயில குழம்பு வச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? உன் கடாய்க்கு இருக்கிற பொறுமை என் கடாய்க்கு இல்லக்கா. நான் சாக தான் போறேன், சாக போறேன், சாக போறேன். அடியே, எவன் கரண்டியாவது புடிச்சு உன் கடாயில குழம்பு வைக்கிறேன்டி, இறங்குடி. கண்டுபிடிச்சு தருவியாக்கா? நிஜமாவா? சத்தியமாடி, என் கடாய் மேல சத்தியமா, இறங்குடி. உன் கடாய் மேல சத்தியம் பண்றதுனால நான் காம்ப்ரமைஸ் ஆகுறேன். சரி, நான் இறங்குறேன், இரு. அக்கா, கரண்டி எங்க? சமையல் எப்போ? என் கடாய் காமத்தினால கடகடன்னு ஆடுதுக்கா. ஏண்டி, உன் கடாயில இருக்கிற காமாவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுடி. என் கடாய் என் கண்ட்ரோல் இல்லக்கா. கண்ட்ரோல் இல்லாம கண்டம் தாண்டி எப்பயோ போயிடுச்சுக்கா. உன் கடாய்க்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல? என்ன பண்றதுக்கா? எந்த கடாயா இருந்தாலும் அடுப்பு பத்த வச்சாதான் சூடாகும். ஆனா என் கடாய் மட்டும் அடுப்பு இல்லாமலே சூடாகுது தெரியுமா? டெய்லி ராத்திரி புகை வருதுக்கா, புகை. ஐயோ, என் தங்கச்சிக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துருச்சே. நீ என்ன சென்டிமெண்ட் சீன் காமிச்சு ஏமாத்தலான்னு பாக்குறியா? மரியாதையா சமையல் ப்ரோக்ராம் எப்போன்னு சொல்லு. என்னடி, நான் என்ன கரண்டி பிசினஸா பண்ணிட்டு இருக்கேன்? ஒண்ணு இல்லனா இன்னொன்னு கொண்டு வந்து உடனே குடுக்கறதுக்கு. நான் கரண்டிய தேடணும், அந்த கரண்டி உன் கடாயில குழம்பு செய்ய ஒத்துக்க வைக்கணும். ஒருவேளை சமைச்ச குழம்பு டேஸ்டா இல்லனா உன் கடாயி கன்வின்ஸ் ஆகாது. ஆமா, என் கடாயில டேஸ்ட் குறைய கூடாது. செய்ய எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, குழம்பு டேஸ்டா இருக்கணும்க்கா. உனக்கு அவ்வளவு ஆசை இருக்குன்னா உன் கடாய் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. அக்கா, பெரிய கரண்டியா தேடி பிடிச்சு கொடுக்கா. சின்ன கரண்டி போட்டா என் கடாய் சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. இது வேறயா? உன் கடாய்க்கு சாதாரண காமம் இல்லடி. என்ன இருந்தாலும் என் கடாயில ஊத்துறது உன் என்ன தானக்கா? உன் கடாய பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன், என் கடாய பாத்துக்கிறதுக்கு யாரடி இருக்கா? சரிக்கா, நீ கண்டுபிடிச்சிட்டு வர கரண்டிய வச்சு எனக்கு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். 2 பேரும் சேர்ந்து குழம்பு செய்யலாம் என்ன? இது நல்லா இருக்கே. ஒரு கரண்டியில 2 கடாயில ஒரே குழம்பு. கேக்குறதுக்கே இவ்வளவு சுகமா இருக்கு. இன்னும் குழம்பு செய்யும் போது எவ்வளவு சுகமா இருக்கும். இங்க பாரு, இங்க இருந்தா கனவுலதான் குழம்பு செய்யணும். வா, கீழே போலாம். சரி, போலாம்க்கா. என்னக்கா காலி போர்டு அப்படி உத்து பாத்துட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். பிளான் பண்ணாம பண்ணோம்னா அது பிரச்சனையில தான் போய் முடியும். இப்போ நீ கரண்டி தேடுறதுக்கு ப்ரீ பிளான் பண்றியாக்கா? உன் கடாய்க்கு இருக்கிற ஆசையெல்லாம் தீக்கணும்னா பேன் இந்தியா ப்ரீ பிளானிங் தேவடி. நீ பேன் இந்தியா பிளான் பண்றியோ இல்ல பேன் வேர்ல்டு பிளான் பண்றியோ எனக்கு தெரியாது. ஆனா என் கடாயில செய்யற குழம்பு டேஸ்டா இருக்கணும். டேஸ்டா இருக்கணும். உன் கடாய் ஆசை தீக்கிறதுக்குள்ள எனக்கு கால்ரா வந்து போயிருவோம் போல இருக்கு. போறதுன்னா போக்கா, ஆனா என்னோட சமையல் ப்ரோக்ராம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு போக்கா. ஏண்டி, நீ என் தங்கச்சி தானாடி? துப்புனாலும் பரவாயில்ல, ஆனா என்ன மட்டும் ஏமாத்திராத. சரி, ஓகே. கரண்ட் என்ன சைஸ் வேணும்னு சொல்லு.